ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, இந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம் நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்ப்போம். நேற்று என்னன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு கொஞ்சம் கம்மியாகவும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு மேலேயும் ஓப்பன் பண்ணியிருந்தான். ஒரு பிரேக் அவுட்டில் ஓப்பன் பண்ணலை, பட் ஆனால் பாசிட்டிவ்ல ஓப்பன் பண்ணியிருந்தான். ஓப்பன் பண்ணி ஓப்பன் ப்ரைஸ்லேயே சப்போர்ட் எடுத்திருந்தான். ஏன் அப்படின்னா நாம் சொல்லியிருந்த அந்த 300 அந்த ஸ்ட்ரைக்கில் தான் ஓப்பனே பண்ணியிருந்தான். ஓப்பன் பண்ணி நாம் சொல்லியிருந்த 400 300ல ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா டைரெக்டாக 400 தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரே ஸ்விங்கில் டைரெக்டாக அங்கே தான் போயிருந்தான். 300ல ஆரம்பித்தான், நேராக போய் 400 தொட்டான். 400லேருந்து திரும்பி ஒரு கரெக்ஷன், ப்ரீவியஸ் டே ஹையில் ஒரு சப்போர்ட்டு, அதுக்கடுத்து 400 பிரேக் பண்ணவன் திரும்ப 400ல சப்போர்ட் எடுத்து 500 நோக்கி தான் போயிருக்கான். மார்க்கெட் கிளியராக நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். அது இல்லாமல் இன்னைக்கு ஃபுல்லாக நியூஸ் பேஸில் இருக்க போகுது அப்படின்றதுனால நியூஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. பட்ஜெட் என்ன சொல்கிறான், எந்த செக்டருக்கு டேக்ஸை குறைக்கிறான் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் தான் எல்லாமே. ஒரு செல்லர் அவனோட லாஸையோ இல்லை ப்ராஃபிட்டையோ அவன் செல் பண்ணியிருக்க அந்த ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குதோ அவன் பொசிஷனை அதை பேஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணுவான், இல்லை பொசிஷனை ஆட் பண்ணுவான். அவன் ஆட் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரீமியத்தில் தான். ஸோ ப்ரீமியம் என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ப்ரீமியத்தில் அவனுக்கு அந்த விஷயம் நடந்து அந்த ஸ்ட்ரைக்கில் லாபம் வந்தாலோ இல்லை நஷ்டம் வந்தாலோ அப்போ தான் அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கே பார்ப்பான். என்னதான் நியூஸ் இருந்தாலும் ப்ரீமியத்தில் அவனுக்கு ஆப்போசிட்டாக எதுவும் போகலை அப்படின்னா அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ண போகிறது கிடையாது. அவன் ப்ராஃபிட்டை புக் பண்ணான் அப்படின்னா ரொம்ப பெரிய மூமெண்ட் வராது. அவன் லாஸை என்னைக்கு பேனிக்கில் வெளியே வரானோ அன்னைக்கு தான் மார்க்கெட்டில் பெரிய மூமெண்ட்டே வரும். அவன் லாஸை புக் பண்ண போகிறது இல்லைன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ண போகிறான். ப்ராஃபிட்டை புக் பண்ண போகிற இடத்துல இந்த மாதிரி தான் மெதுவாக தான் மார்க்கெட் போகும். அப்படியே நேராக எடுத்த உடனே போயிடாது. அது மெதுவாக போகுதுன்னா அது பின்னாடியே போய் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத நாம் வாட்ச் பண்ணி அவன் காலை செல் பண்ணுறான்னா நாம் புட்டை பை பண்ணிக்கணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவன் செல் பண்ணுற இடத்துல மார்க்கெட் சைட்வேஸ் போகவும் வாய்ப்பு. இந்த இடத்துல சைட்வேஸ் போக வாய்ப்பா இல்லையா அப்படின்றதையும் நமக்கு தெரியணும். அதனால இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. போய் நியூஸை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. மார்க்கெட்டில் நடக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியத்தை வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,904, 23,726, 23,372, 23,195. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். நேற்று நாம் பார்த்தது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 304 பாயிண்ட் ஏடிஎம்ல இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போதே 20 பாயிண்ட் மைனஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணியிருந்தான். 280 தான் ஓப்பன் பண்ணியிருந்தான் ஏடிஎம் ப்ரைஸு. என்னதான் ஸ்பாட்டு கேப் அப் ஆயிருந்தாலுமே ஏடிஎம்ல இருந்த ப்ரைஸை 20 பாயிண்ட் காலி பண்ணிட்டான். மார்க்கெட் தொடங்கும் போதே செல்லருக்கு ஃபேவராக ஆகிடுச்சு. மார்க்கெட்டில் ஒரு வேகமான மூமெண்ட், பெரிய பெரிய கேண்டிலாக வராமல் போனதுக்கு இதுதான் காரணம் நேற்று. அதே மாதிரி அந்த ப்ரீமியம் குறைஞ்சு இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸில் 245 ரூபா தான் இருக்குது. இந்த 245 பாயிண்ட்டுக்கு தான் இன்னைக்கு மூவ்மெண்ட் பண்ணி ஆகணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 600க்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டியான மூவ் கிடைக்கும். 600க்கு மேலே இல்லாத போது, ப்ரீமியம் சப்போர்ட் இல்லாத போது மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுனில் தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 500க்கு கீழே இருக்கும்போது, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வச்சுக்கோங்க, 508 இருக்கு. இதுக்கு கீழே நிற்கும் போது மார்க்கெட் மெதுவாக இறங்க பார்க்கும். உங்களுக்கு நாம் நேற்று சொல்லியிருந்த அந்த 22,950 அதுக்கு கீழே நின்று
ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் மார்க்கெட் டவுன் சைட் அதை பார்த்து போகும். இல்லை அப்படின்னா அப் சைடில் தான் இருக்கும். டவுன் சைடில் போனாலுமே ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்லையுமே இப்போ வரையும் ஸ்டாப் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அங்கேருந்து ரெக்கவர் ஆக பார்ப்பான். அப் சைடில் ஸ்ட்ராங்காக போகணும் அப்படின்னா 600க்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கணும். இதுதான் இன்னைக்கு உண்டான ஸ்டேட்டஸ். ஓகே, நாம எப்பயும் சொல்றது போல இது வந்து ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸ், ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். நீங்க பை செல் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்க போறது ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் மட்டும்தான். ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுவீங்க, அதை தக்க வச்சுக்க முடியாது. மந்த் எண்டில் பெருசாக எதுவும் இல்லாமல் போய் முடிய தான் வாய்ப்பாக இருக்கும். ஸோ ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.